அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. சென்றெங்கு திருநிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. சென்றெங்கு திருநிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. பொல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கல்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கல்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்று சேவகமே என்றென்று சேவகமே ஏத்தி பறிகொள்வார். என்றென்று சேவகமே ஏத்தி பறிகொள்வார். இன்று யாவதோம் இறங்கேலோரும் பாவாய். இன்று யாவதோம் இறங்கேலோரும் பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று தொடங்கும் 24வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆண்டாள் அழைத்ததால் கண்ணன் எழுந்து நடந்து வருகிறான். சிம்மாசனத்தில் வந்து அமர்கிறான். ஆண்டாள் சென்று திருவடியை தன் தலைமேல் ஒத்திக்கொண்டாள். திருவடிகளின் மென்மையை உணர்ந்ததும் ஆண்டாளுக்கு இந்த திருவடிகளை நடக்கச் செய்துவிட்டோமே, அவருக்கு வலித்திருக்குமோ, பாதம் கன்னிப்போயிருக்குமோ என்று நினைத்து வருத்தப்பட்டாள். பகவானுக்கு வலிக்குமா, கால் நொந்து போகுமா என்று நாம் நினைப்போம். ராமாயணத்தில் வால்மீகி சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினகா என்று சொல்கிறார். அயோத்தி மக்கள்லாம் ராமரோட நன்மைக்காக எல்லா கோவில்லையும் எந்தெந்த கோவிலுக்கு முடியுமோ அந்தந்த கோவிலுக்கெல்லாம் போய், எந்தெந்த தெய்வத்துக்கு முடியுமோ அந்தந்த தெய்வத்துக்கெல்லாம் போய் வழிபாடு நடத்துவார்களாம். தங்களோட தசரதற்கு 60,000 வருஷம் கழித்து பிறந்த சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட கிடைக்க மாட்டாத செல்வம். அதனால் அவன் நன்னார்க்கணும்னு சொல்லிட்டு கோவில் கோவிலாக வேண்டிப்பாளாம். அன்பும் பக்தியும் மீதூறும் போது இந்த நிலை வரும் என்று பிள்ளை லோகாச்சாரியரும் கூறுகிறார். அதோட ஆண்டாள் பெரியாழ்வாரோட மகள் இல்லையா? பல்லாண்டு பல்லாண்டு என்று பகவானுக்கு மங்களாசாசனம் செய்தவர் அல்லவா பெரியாழ்வார். ஆண்டாளும் தந்தையைப் போல பகவானுக்கு மங்களாசாசனம் செய்கிறாள். என் தலைமேல் வைத்த பகவான் திருவடிகள் எத்தனை மிருதுவாக இருந்தன என்று மெய்மறந்து போகிறாள். கிருத்தயுகத்தில் மூலகளந்த திருவடிக்கு வலிக்குமோன்னு இப்போ பிடித்து விடுகிறாள். ஏனென்றால் அவை சரோஜ கர்ப்போபம சௌகுமாரியம். தாமரை மலரின் உட்பகுதி எவ்வளவு மென்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட சுகுமாரமான திருவடிகள். எல்லா ஆழ்வார்களும் திருவிக்கிரம அவதாரத்தை அவரோட எல்லையற்ற வல்லமை என்று போற்றுவார்கள். ஆனால் ஆண்டாள் அந்த திருவடியின் கருணை திறத்தை போற்றுகிறாள். ஒரு திருவடியால் இவ்வுலகை அளந்தபோது இந்த உலகில் இருந்த சேதன அச்சேதனங்கள் எல்லாவற்றின் மீதும் தன் திருவடியை பதித்து ஞானத்தையும் பக்தியையும் வழங்கினாரே என்று நாம் கேட்காமலே அருள் செய்த அந்த திருவடியின் கருணையை போற்றுகிறாள். உலகளந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறார்.
தன் சக்தியை வெளிக்காட்டுகிறார். ஆனால் ராமன் மனிதனாக அவதாரம் செய்து தர்மப்படி நடந்து லங்கை வரை நடந்தே சென்று ராவணனோடு போரிட்டு வென்றாரே என்று நினைந்துருகி ராமரின் திருவடியை போற்றுகிறாள். நடந்த கால்கள் நொந்தவோ என்று ஒரு நொடி கலங்குகிறாள். ஆனால் அரக்கர்களைச் செற்றவனே, வென்றவனே, உன் திரள் போற்றி. போரில் ராமனின் மிடுக்கைக் கண்டு தம்மன்யே ராகவம் வீரம் என்று ராவணனே வியந்து போற்றினானாம். அதனால் ஆண்டாளும் ராமருக்கு கண்ணெச்சில் பட்டிருக்குமோ என்று கவலைப்பட்டிருப்பாள். 6ஆம் நாள் போரில் ஒரு சமயம் ராவணன் மயக்கமுற்றான். சாரதி அவனை நகருக்குள் அழைத்துச் சென்றான். விழித்து கொண்ட ராவணன் போர்க்களத்துக்கு போ அப்படிங்கிறான். அடிபட்டு ரொம்பவும் களைத்திருக்கிறீர்கள், அதனால் இப்போ போக வேண்டாம், இன்று ஓய்விடுங்கள். நான் சண்டை போட போகவில்லை, ராமன் சண்டை போடும் அழகைத்தான் பார்க்க விரும்புகிறேன் என்று ராவணன் சொன்னானாம். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. அப்படிப்பட்ட திரள் பகைவனே வியக்கும் மிடுக்கு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று பாடுகிறாள். ராமனாவது அரசர் குலத்தில் பிறந்தவன், போர்த்திறமை பயிற்சி பெற்றவன், அஸ்திர சஸ்திரங்களை அறிந்தவன். ஆனால் கிருஷ்ணன் ஆயர் குலத்தில் பிறந்தவன். பிறந்தது முதலே அவனுக்கு அசுரர்களால் ஆபத்து. கிருஷ்ணன் பிறந்த 6 மாதம் ஆகியிருந்தது. தொட்டிலில் கிருஷ்ணனை கிடத்தி வீட்டுக்கு வெளியில் வைத்துவிட்டு யசோதை உள்ளே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறாள். வண்டி சக்கரத்துக்குள் மறைந்து வந்திருந்தான் ஒரு அசுரன். அந்த வண்டி இந்த தொட்டிலுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணன் தன் காலால் உதைத்தே அந்த வண்டியை குடைசாய்த்து அரக்கனையும் கொன்றுவிட்டான். இந்த கதை நம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வண்டி உடைந்து விழுந்திருந்தது. அரக்கனுடைய உடல் அங்கே இல்லை. நாராயணீயத்தில் பட்டத்திரி சொல்கிறார், சகடாசுரனை உதைத்தது பகவானோட திருவடி. திருவடி பட்டு யாராவது நாசமாக முடியுமா? கண்ணன் கால்பட்டதால் அந்த அரக்கனின் உடல் சுத்த சத்துவமயமாகி விட்டது. அவன் வைகுண்டத்துக்கே போய்விட்டான். அதனால் அவனுடைய சடலம் அங்கு இல்லை. இப்படிப்பட்ட புகழுக்குரிய கண்ணனுக்கு ஆண்டாள் பல்லாண்டு பாடுகிறாள். ராமனுடைய தோளில் வில் பிடித்த தழும்பு, கிருஷ்ணனின் பாதத்தில் சாடுதைத்த தழும்பு, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று பாடுகிறாள். 2 அசுரர்கள் கண்ணனை ஒரே சமயத்தில் கொல்ல வந்தார்கள். கண்ணன் கன்றுக்குட்டி வடிவில் வந்த வத்சாசுரனை எரியும் கருவியாக ஆக்கி கபித்தாசுரன் மேல் எரிந்தான். அப்படி எரியும்போது கிருஷ்ணன் காலை சற்று மடித்து கொண்டு கைகளை தூக்கி அவனை எரிகிறான். அப்போது தரிசனம் தரும் அவன் கழல்களை கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்று ஆண்டாள் பாடுகிறாள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்திரன் ஆயர்பாடியில் கல்மழை பொழிந்தபோது கோவர்தன மலையை குடையாய் பிடித்த கதை நாம் எல்லாரும் அறிந்ததுதான். ஆயர் சிறுவர்கள் எல்லாரும் கண்ணனை, நீ தேவனா கந்தர்வனா, எப்படி உன்னால் மலையை ஒத்த விரலால் தூக்க முடியறது அப்படின்னு கேட்குறா. மலையை கீழே வச்சிருவேன், என்னை கந்தர்வன் தேவன்லாம் சொல்லக்கூடாது, நான் உங்களோடு தானே விளையாடின்னு இருக்கேன், நான் இடையன்தானே என்று எளிமை பொங்கச் சொல்கிறான் கிருஷ்ணன். இந்திரன் தன் வலிமை இழக்கும் வரை 7 நாள் ரொம்ப பொறுமையாக இருந்தான். இந்திரன் மன்னிப்பு கேட்டபோது மன்னித்து விட்டு ஒரு வரமும் தந்தருளினான். உன்னோட மகன் அர்ஜுனனுக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிவேன் என்று சொன்னான். எளிமை, பொறுமை, கருணை, வள்ளன்மை என்று எத்தனை எத்தனை நல்ல குணங்கள். அடுத்த வரியில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறா ஆண்டாள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிங்கிறா. கண்ணன் கையில் வேலா? வேல் முருகனுக்குத்தானே ஆயுதம். ஆனால் முதல் பாசுரத்திலேயே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று சொன்னாள். ஆயர்களுக்கு பாதுகாப்புக்கு வேல் வைத்து கொள்கிற பழக்கம் இருந்தது. தந்தையைப் போல கண்ணனும் வேல் வைத்திருந்தான். ஆனால் ஆழ்வார்கள் மகாவிஷ்ணு தன் அவதாரங்களில்
எந்த ஆயுதத்தை ஏந்தினாலும் அதை சக்கரத்தாழ்வாரோட அம்சம்னே பார்க்குறா. மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாடுகிறார். மகாபலி தானம் செய்வதை சுக்கிராச்சாரியார் தடுத்து துரும்பால் அவர் கண்ணை கிளறினார். அதை பெரியாழ்வார் அவர் கையில் இருந்தது சக்கரத்தின் அம்சமான துரும்பு என்று பொருள்பட பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சக்கரத்தாழ்வார் 16 கைகளுடன் எதிரிகளை அழிக்க புறப்படுவார். அப்படி செல்லும்போது 16 ஆயுதங்களில் வேலும் ஒன்று. அதனால் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. முதல் 5 வரிகளில் கண்ணனின் ஒப்பற்ற செயல்களை அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி என்று பாடினாள். ஆனால் இத்தனை பெருமைகளாக இந்த சின்ன குழந்தைக்கு அப்படின்னு தன் செல்லக்கண்ணனுக்கு யாராவது திருஷ்டி போட்டுடுவாளோ அப்படின்னு பகைவர்களை வென்று முடித்தது வேல் என்று சொல்லிவிடுகிறாள். பெரியாழ்வாரைப் போலவே பொங்கும் பரிவு. இப்படி கண்ணா, உன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பாட நாங்கள் வந்தோம் என்று சொல்லிவிட்டு பாசுரத்தின் உயிராக ஒரு வார்த்தை சொல்கிறாள். இன்று யாம் வந்தோம் இறங்கு. நாங்கள் பாடுவதும் போற்றுவதும் எங்கள் இயல்பு. ஆனால் அதை கொண்டு எந்த பயனையும் எதிர்பார்க்கவில்லை. நீ இறங்கு, நீ விரும்பு, நீ விரும்பி கருணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாள். நீ கருணை புரிய வேண்டும். அதாவது உன் மனசில் அந்த கருணை எங்கள் மேலே தோன்றினால், நீ எங்களுக்கு கருணை புரிந்தால் நாங்கள் வேண்டி வந்த பறை எங்களுக்கு கிடைக்கும். அதை செய்தருள்வாயாக, அப்படி இறங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறாள்.